ஒரு கடினமான பாதைக்குள்ளே போயிட்டுருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் யோசிக்கலாம், எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும்னு யோசிக்கலாம். நான் விசுவாசத்தோட நம்பிக்கையில் தானே இருக்கேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஏசப்பா எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நாம் ஒரு நாளும் கண்ணீர் விட்டு கத்தரலாம். ஏசப்போட பாதப்படியில் நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம தூங்கும்போது, ஆராதனை செலுத்தும்போது நம்ம விட்டுற கண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். எந்த விதத்துலேயும் உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வெட்டுறாதீங்க. ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய இந்த டிஃபிகல்ட் டைம்ஸில் எவ்வளோ தூரம் அவரை நம்ம கெட்டியாக பின்பற்றி இருக்கோம், பற்றி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். அவரோட நாமம் நம்ம மூலிமா மகிமைப்படணும்னு தான் ஏசப்பா விரும்புகிறாரு. அந்த நேரத்தில் நம்ம நம்பிக்கை இழக்கக்கூடாது. இன்னும் ஏசப்போட வார்த்தையில் நம்ம இறுக்கமாக பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சீக்கிரத்தில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை நம்ம எதிர்பார்ப்போம். ஆண்டவர் இவ்வளோ தூரம் வழி நடத்தி வந்துட்டார், இனிமேலும் வழி நடத்துவார். God bless.